நான் தான் உங்க தீட்சிதா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை. இது இங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் பிரெக்னென்ட் வந்திருக்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் அவங்க பிரச்சனை அவங்க கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க. என் பேர் பிரகதி, நான் திருநங்கை. எங்க வீட்டுல எனக்கு என் மம்மிக்கு ரொம்ப சண்டை. என்னால வாழ முடியல, நிம்மதியா நான் வாழ விட மாட்டேன் எங்க மம்மிக்காக. ஏன் என்னத்தான் உங்க மம்மி கேளுங்கப்பா. வணக்கம்மா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியத்தானே, சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கையின்னு. என்னத்தாம்மா உங்களுக்கு பிரச்சனை? இது டிவியில போடுவோமா நாங்க? சரிங்கம்மா, நான் இருக்கிற சமுதாய உலகத்தை பத்தி நான் பேச விரும்புகிறேம்மா. என் பொண்ணு சொன்னா என்னை நிம்மதியாக வாழ விடலன்னு. ஒரு பையனா இருந்தா அவன் வேலைக்கு போவான், கல்யாணம் பண்ணிக்குவான், அவன் ஃபியூச்சரை வந்து பார்க்க முடியும். ஒரு பொண்ணா பிறந்திருந்தா ஒரு லைஃப் இருக்குது, கல்யாணம் வாழ்க்கைன்னு இருக்குது. ஒரு திருநங்கைங்களுக்கு அதெல்லாம் இல்லைம்மா. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அவள் ஃப்ரீடமா இருக்கணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்கு கலெக்ஷன் பண்ணி நம்மளுக்குன்னு எடுத்து வச்சாதான்மா நாளைக்கு நம்மளை பார்க்க போகிற அது இருப்பாங்க. அதுவும் இல்லைன்னா இதுக்கு மேலே வர்ற சமுதாயத்தில் நான் வந்து திருநங்கையாக மாறின மாரி எங்களை கையெழுத்து விட்ட நாள் இருக்குது. இந்த நாட்களில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து நான் எங்களை பலாத்காரமாக பார்க்குறாங்க. அதுதான் நடக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இருக்கிற நாளில் கலெக்டருக்கு முத்துன்னு 10 ரூபாய் சேர்த்து வச்சுக்கணும், நீ சந்தோஷமாக இருந்தா நான் சொல்லுவேன். அது அவளுக்கு பிடிக்க மாட்டேன். அம்மா நல்லதுக்கு தானே சொல்றாங்க, நீங்க ஏன் கேட்க மாட்டேன்? எனக்கு தாயாங்க உடம்பு தாயாங்க, நீங்களும் ஏமா அப்படி பண்றீங்க? அது சொன்னா புரிய மாட்டேன். சின்ன பசங்க கூட போய் விளையாடுறாமா. பாருங்களேன், திருநங்கை இதுலயே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. இந்த நிகழ்ச்சி பேரு சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கையிலே திருநங்கைன்னு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிரச்சனையை நம்ம இங்கத்தையோட முடிச்சு வைக்கலாம். திரும்ப அம்மா கிட்ட சண்டை போடாத, நீயும் பொண்ணு கிட்ட சண்டை போடாதீங்க. 2 பேரும் இங்கே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க, திரும்ப ஒன்னா போங்க. இது சொல்வதெல்லாம் போய் மேலே வைக்காத கை.